ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரே ஜாப் பார்க்காம ஒரு சீசன் 1 எபிசோட் போகிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, அவங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஹீரோவும் அமீராவும் இப்போ ஒரு துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க. அமீரா அங்கே இருக்கிற கடையில் இருக்கிற மீனை பார்த்துட்டு இது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ அவளை கூப்பிடுறான். அதுக்கு நீங்கள் ஹெலிகேமுக்கு கடல் வழியாக போகணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் கேட்க ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். அப்போ நான் ஒரு நிஜமாலே அந்த ஹெலிகேமுக்கு போகிற வழி தெரியுமா? என்ன யாரு நினைச்சேன், நான் ஒரு காட்ரா? இந்த மாதிரி தான் ஹீரோ அவர்கிட்ட இருந்து ஹெலிகேமுக்கு போகிறதுக்கான ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்டை காட்டிலும் இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ நம்ம ஹெலிகேம் போகிறதுக்கு நமக்கு இப்போ ஒரு கப்பல் தேவை. அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா நம்பாத மாதிரி தெரியுது. என்னுடைய மூஞ்சியை பார்த்துமா அவங்களுக்கு அப்படி தெரியுது? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. அவ திரும்பி கணத்துல அறிஞ்சிடறா. இப்போ ஹீரோவை எல்லா இடத்துலையும் கேட்டு பார்க்குறான். யாருக்குமே ஹெலிகேமுக்கு போகிற கப்பலை பற்றி எதுவும் தெரியல. அப்போ நான் அந்த பெருசு என்கிட்ட போய் சொல்லிட்டானோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சு போய்கிட்டு இருக்கும்போது வாண்டடா ஒருத்தன் ஹீரோக்கு முன்னாடி வந்து, நீங்க ஹெலிகேமுக்கு போறதுக்கான கப்பல் தானே தேடிக்கிட்டு இருந்தீங்க, வாங்க நான் உங்களுக்கு அங்கே கூட்டு போறேன்னு சொல்றான். இதை ஹீரோ பார்த்தோன்னே, ஆமா நாங்க அந்த கப்பலுக்கு தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமீராவுக்கு தெரியற மாதிரி சொல்லிட்டு, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினியோ அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பனா நீங்க அவங்கள தொலைச்சிட்டீங்களா? நாங்க அவங்கள கவனமா தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா எங்களுக்கே தெரியாம திடீர்னு மறைஞ்சிட்டாங்க. அப்படிதானே பப்பீஸ்? ஆமா திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அதுங்க சொல்ல, யாரோ நம்மளுடைய வழியில தலையிடுறாங்க. அது கடவுளா இருக்கலாம், இல்ல அவங்களோட பெட்டா இருக்கலாம், அதுவும் இல்லாட்டி ஒரு டீமனா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, பொறுங்க உங்களையே எதுக்கிறதுக்கு அப்படி யாருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த காட் கீப் அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு. அதனால அந்த காட் கீயை அடையணும்னு நினைக்கிறவங்க அந்த பொண்ணுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னானே. அப்போ அவனோட நாயை அனுப்பி இப்பவே அந்த பொண்ணை தேட சொல்லு. நீனு தான் பாப்பசு, அந்த பொண்ணு அப்படி எஞ்சி போயிருப்பா அப்படின்னு அவன் இங்க சொல்ல, இங்க ஹீரோவை அந்த கப்பலுக்கு அவன் கூட்டு போறான். அப்போ நான் இதான் அந்த கப்பலா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கப்பல் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அங்கே நின்றுகிட்டு இருக்காரு பாருங்க, அவர் தான் இந்த ஷிப்போட கேப்டன் அப்படின்னு அவன் ஒருத்தனை காமிக்க, இப்போ ஹீரோவும் அவனும் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு ரெண்டு பேரும் ஓடி வந்து எட்டி பிடிக்கிற மாதிரி போய் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஆமா யாரு அது? அது உங்க அம்மாவா ஃபாவரும் அப்படின்னு அமீரா கேட்க, அவங்க ரெண்டு சண்டை நிப்பாட்டிட்டு, அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப எல்லாரும் கப்பல் ஏறி போய்கிட்டு இருக்கு. நம்ம சந்திச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் கேட்க, ஹீரோவனுடைய பிரேஸ்லெட்டை காமிக்கிறான். அதுக்கு அவன், நீ ஏன் உங்க அப்பாவோட வழியை பின்பற்ற கூடாது? அவர் இருந்தா அவர் இதை தான் ஆசைப்பட்டிருப்பாரு அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னால அவர மாதிரி ஒரு உண்மையான கொள்ளக்கார தலைவனா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்பவுமே நல்ல மனுஷன். அதனால நான் என் வழியில போறதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்போனா அந்த பொண்ணு யாரு? ஒரு பவுண்டரி ஹண்டர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு என்ன பண்றான் அப்படின்னு அவன் கேட்க, ஒரு சின்ன வேலை விஷயமா தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப கைசர் ஹீரோவோட வாண்டட் போஸ்டர் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தண்டையா பார்த்து, இவனை பாத்தீங்களான்னு கேட்க, ஒருத்தர் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இவன் தான் போட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அவன் சொன்னானே. அப்பனா அந்த கப்பல் எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்க, அந்த போட் எங்க இருக்குன்னு தெரியல, அவன் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்ப, நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோமோன்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆமா நீயே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர அப்படின்னு கைசர் கேட்க, சும்மா டைம் பாஸ் பண்ண, இல்ல நான் சும்மா தான் சொன்னேன். நான் அந்த வில்லேஜ்ல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த வில்லேஜ்ல இருக்கிறதுக்கு இப்ப எந்த ஒரு ரீசனும் இல்ல. சரி அப்ப உன்னை பத்தி என்ன, நீ என்ன பண்ண போறேன்னா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நான் அவனை கண்டுபிடிப்பேன். அவன் இந்த பூமியோட எல்லைக்கே போனாலும் அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கைசர் சொல்ல, அவனை நீ நிஜமானே வெறுக்கிறியா? அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னு அவன் கேட்க, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு அவன் சொல்ல வர, சார் நைட் இங்க யாரையோ தேடுற மாதிரி தெரியுது, வேணா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு அவன் வந்து கேட்க, இப்ப ஹீரோ கப்பலை தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு திரும்பி அந்த கனவு வருது. அந்த டிராகன் திரும்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண, திரும்பி ஹீரோ கனவுல இருந்து எந்திரிச்சு பாக்குறான். இப்ப அமீரா கப்பலுக்கு வெளியில நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு படத்தை வரைஞ்சு, இதை பாத்திருக்கான்னு கேட்க, இது மீன் தானே, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அது கிடையாது. இப்ப வாழை வரைஞ்சு காமிக்கிறான். இது பார்க்க முதல்ல மாதிரி இருக்கு. இதுவும் இல்ல, அதோட வாயில இருந்து நெருப்புலாம் வரும். அதோட சைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். பார்த்தாலே தெரியுது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு. அப்ப நான் சொல்லவே, நிஜமானே சாப்பாட்டு பைத்தியமா இருப்பாளோ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி அந்த ஓல்டு மேன் வந்து, ஃபாபரோ வாரியா கொஞ்சம் சரக்கடிப்போம், அது மட்டும் இல்லாம சாப்பிடறதுக்கு ருசியான சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னானே. முதல்ல அமீரா ஓடி போறா. ஹீரோ எங்க போற, நானும் வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்ப கைசல காமிக்கிறாங்க. கைசல ஒரு கப்பல்ல ஹீரோவை தேடி போய்கிட்டு இருக்கான். நீ ஏதோ சொல்லணும்னு வந்த, அதை இப்போ சொல்லுன்னு சொல்ல, அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவ கைசல தள்ளி விட்டுறா. ஓகே நான் சொல்றேன், நானும் ஃபாவராவும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அமீரா போட்டு சாப்பாட்டை வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? பராசாவோட நாங்க பண்ண கடைசி வேலையே அந்த ராஜா கிட்ட இருந்து அவரோட பொக்கிஷத்தை எடுத்ததுதான் அப்படின்னு அவன் சொல்ல, நான் ஒரு நைட் ஃபேமிலியை சேர்ந்தவன், ஆனா ஃபாவரோ ஒரு கார்பெண்டர் ஃபேமிலியை சேர்ந்தவன். எங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்க நல்லா பழகணும், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஒன்னா சேர்ந்து. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனோட அப்பா ஒரு திருடனுங்கிறத என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா தான் கிங்குக்கு பாதுகாப்பா போறதுனால அவன் என்ன முட்டாளாக்கி எங்க அப்பா சாவறதுக்கு காரணமாயிட்டான் கைசர் சொல்ல, ஆனா எங்க அப்பா தான் அன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த பக்கத்துல இருந்தவரும், நாங்க கொள்ளையடிச்ச அந்த புதையல்ல ஜுவல் இருந்துச்சு, அந்த ஜுவல்ல மேஜிக் பவர் அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம
இல்லாம அந்த ஜுவல் ஒரு டீமனை சமன் பண்ணுச்சு. அந்த டீமன் அங்கிருந்து எல்லாத்தையும் கொன்றுச்சு. ஆனா அதுல நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டேன். உங்க அப்பாவுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் என்னை காப்பாத்தினாரு. அதனால ஃபாவரோ எலிகேமுக்கு உன்னை பத்திரமா கூட்டு போக வேண்டிய பொறுப்பு என்னோடது அப்படின்னு நான் சொல்ல ஹீரோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்றான். இப்ப அமீரா ஹீரோ கிட்ட யார் அந்த வயசானவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா யாரை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, நீங்க தானே அந்த வயசானவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஓ எங்க அப்பா பத்தி கேக்குறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னது அப்பாவா, அப்பனா எனக்கு அப்பா இல்லையான்னு கேட்க, அவ இல்லைன்னு தலையாட்டுறா. அம்மா அப்பானா யாருன்னு அவன் கேட்க, இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது, அவர் என்னைய மாதிரி ஒரு பையன், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்ட், இது கூட உனக்கு தெரியாதா, ஹஸ்பண்ட்னா என்ன, உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் தாமா அவனுடைய அப்பா அப்படின்னா அவர் எனக்கு ஹஸ்பண்டா நான் கேட்க, இல்ல 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 அவ உனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, உங்க அம்மாவுக்கு தான் அவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோ சொன்னால அவன் அந்த ஜுவல்ல தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நண்டு மாஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ண, இந்த பக்கம் கைசர் இருக்கிற இடத்துல கைசரை கப்பல்ல கூட்டு வந்தீங்கன்னா அவனை மிரட்டி உன்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி மிரட்ட, கைசர் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் அந்த பொண்ணோட கழுத்துல கத்திய வச்சு நல்லாதான் சண்டை போடுற, ஆனா இப்ப உன்னோட கத்தியை கீழே போடு அப்படின்னு சொன்ன கைசரும் கீழே போட்டுறான். நானா தான் அந்த மாதிரி அந்த பொண்ணோட கழுத்துல கத்தி வைக்க மாட்டேன்னு கைசர் சொல்ல, ஏன் அப்படி சொன்ன நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ரீட்டா அவனோட கையை கடிச்சிடுறான். இந்த பக்கம் ஹீரோ, என்னது இவ்வளவு பெரிய கிராப்ஸா, இது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இதை பார்த்தா அவனுக்கு சாப்பிட்ற பொருள் மாதிரியாமா தெரியுது. இப்ப அந்த பெரிய நண்டு அவங்களை அட்டாக் பண்ணது இப்படி தப்பிச்சிடுறாங்க. இந்த கப்பல் உடஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம இந்த கிராப்ஸ் பல கப்பல்களை முழுக்கடிச்சிருக்கு அப்படின்னு அந்த கேப்டன் சொன்னானே, அப்பனா அவங்க கிட்ட எந்த ஒரு வெப்பனும் இல்லையா அப்படின்னு கேட்க, இது ஒரு கார்கோ ஷிப்னால எந்த ஒரு வெப்பனும் இதுல கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான்னா, இப்ப ஹீரோ அந்த நண்டை அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப அந்த நண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக அமீராவோட டீமன் ஃபார்முக்கு மாறி ஹீரோ அதுல இருந்து காப்பாத்திடுறான். இதை அந்த லூசிஃபரோட ஆட்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அமீரா டைரக்டா அந்த நண்டோட தலையில அட்டாக் பண்ணி அதோட மூளையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதனால இல்ல அப்படின்னு அவன் சொல்லலாம். இப்ப அந்த கேப்டன் அந்த இடத்துக்கு வந்து, ஃபாவரோ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன் கேட்க, இந்த விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அதனால நான் உங்களுக்கு அப்புறமாட்டி சொல்றேன், உனக்கே பின்னாடி வாள் இருக்கு அப்படின்னு அவன் கேட்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கு, அப்பனா நீயும் ஒரு டீமனா மாறிட்டியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. அது போக கடலுக்குள்ள இருந்து வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவையும் அமீராவையும் சுத்தி போட்டுறாங்க. இப்ப ஹீரோ அவனை பார்த்து ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு கேட்க, நான் என்னோட தொழில மாத்திக்கிட்டேன், தீஃபா இருந்து ஒரு டீமனா மாறிட்டேன், அது மட்டும் இல்லாம நடந்த எல்லாமே எங்களோட பிளான் தான். அந்த லேட் ஃபர்ட்டுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வச்சதும் அப்புறம் அவங்க அப்பா பாரஸா செத்ததுக்கும் நான் தான் காரணம். இதெல்லாம் முன்னாடியே நாங்க பிளான் பண்ணி வச்சாச்சு. நான் உங்க அப்பாவோட எடுபடியா வேலை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அந்த டீமனோட நான் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு பரிசாதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா கொஞ்சம் நல்லவர் தான், இனி அவர் ரொம்ப நம்புறாரு. அப்பதான் நீ துறைமுகத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அப்பதான் எனக்கு இந்த பிளான் தோணுச்சு, உங்க அப்பாவை கொண்ட மாதிரி ஏன் உன்னையும் கொண்டு நான் காசு சம்பாதிக்க கூடாது அப்படின்ட்டு. உன்னையும் அந்த பொண்ணையும் பிடிச்சி கொடுத்தா நிறைய காசு தராங்களாமே அப்படின்னு அவன் சொன்னோன்னா, ஹீரோ எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு பரவாயில்லடா அப்படின்னு அவன் சொல்ல, அமீராவும் ஃபாவரோ உன்னால முடியும் எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொல்ல, நானே இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால எப்படி செய்ய முடியும், நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கிட்ட ஆனதுல அவனோட பாக்கெட்ல இருந்து ஸ்மார்ட் பாம் கீழே விழுகுது. இந்த பக்கம் அந்த பொண்ணு எல்லாத்தையும் கழிச்சு ஜாம்பியா மாத்தி இப்ப அந்த கப்பல் அவங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கைசர் அவர்கிட்ட கேக்குறான், உங்ககிட்ட தான் அந்த புக்கு இல்ல, பின்ன எப்படி அந்த ஜாம்பிஸ் நீ கண்ட்ரோல் பண்ற அப்படின்ட்டு. அவன் சொல்றான், எனக்கு அதிர்ஷ்டவசமா இந்த மேஜிக் ஸ்டிக் கிடைச்சிச்சு, அதனாலதான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. இப்ப இந்த ஜிப்ல ஹீரோ தப்பிச்சிடறான். இப்ப தப்பிச்சு அவங்க போய்கிட்டு இருக்க, அவன் அவங்களை பிடிக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க, அந்த நேரம் பார்த்து கைசரோட கப்பல் ஹீரோ இருந்த கப்பலை வந்து மோத, அதுல இருந்து கைசர் ஃபாவரோ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான். இப்ப கைசரை பார்த்த அந்த கேப்டன், அந்த லிட்ஃபர்ட்டோட சன்னு தானே அப்படின்னு அவன் கேட்க, ஆமா நீ யாரா, அப்பனா நீனு ஒரு பவுண்டரி ஹண்டர் தானா, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சொந்தம், இவனையும் சுத்தி வளைங்கடா அப்படின்னு அவன் சொன்னான. இப்ப கைசரை சுத்தி வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து எதிர்பார்க்காத விதமா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண, ஹீரோ இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த கேப்டனும் ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்து, ஃபாவரோ ஒன்னும் சும்மா ஓட மாட்டேன்டா, ஒழுங்க மாதிரி அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்ல, அமீரா நான் அவனை பாத்துக்கிட்டே சொல்லிட்டு போகும்போது ஹீரோ நீர் நான் போறேன்ட்டு அவனோட சண்டை போறதுக்கு போய்கிட்டு இருக்க, இவன் எனக்கு சொந்தம் அவன் ஹீரோ சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேத்துக்கு எல்லாம் சண்டை போய்கிட்டு இருக்கு. நான் டீமனா மாறினதுல எனக்கு மேஜிக் பவர் கிடைக்கல, இருந்தாலும் நான் பல வித்தைகளை கையில வச்சிருக்கிறேன்டா அப்படின்னு அவன் ஹீரோ அட்டாக் பண்ண போக ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடுறான். என்கிட்ட இருந்து எத்தனை தடவை தான் தப்பிப்ப, உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு ஒன்னே சேர்த்து அனுப்பி வைக்கிறேன்டா நான் சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக ஹீரோ அவனோட துப்பாக்கி யூஸ் பண்ணி அந்த கப்பலோட ஸ்டேரிங்க ஷூட் பண்ண, இப்ப கப்பல் ஒரு பக்கமா சாய அவன் அங்க இருந்து கீழே விழுந்துடுறான். அப்பன்னு பார்த்து அந்த மிகப்பெரிய நண்டு அவனை பிடிச்சி அப்படியே சாப்பிடுறது. இந்த பக்கம் ஹீரோவை மாட்டி விட்டவன் நமக்கு காசு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவனை அடிச்சுட்டு போறான். டேய் பார்த்து போக மாட்டியாடா அவன் கத்த, அவன் ஈஸியா அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப அவன் யாருன்னு பார்த்தா அந்த பவுண்டரி அனௌன்ஸ் பண்ற ஆளு தான், அதாவது இவர் ஒரு காட். இப்பதான் அந்த காட் சொல்றாரு, அவங்க ரெண்டு பேர்த்த நான் தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன், பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்ட்டு. ஆனா இப்ப பார்த்தா நான் இங்க வந்ததுல ஒரு யூஸும் கிடையாது, என்னுடைய டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பக்கம் கப்பல் எல்லா
பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா திரும்பி அவன் பாவரோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு மேலே ஏறி ஹீரோ கிட்ட வந்து நம்ம இப்ப கணக்கு திக்க வேண்டிய நேரம்டா இது அப்படி ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஒரு மின்னல் கப்பல் பக்கத்துல விழுகுது. இப்ப எல்லாரும் வானத்தை பார்க்க இப்ப வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒண்ணு வந்து அது ஆமராவை அட்டாக் பண்ண போக கைசர் இதை பார்த்து அவளை காப்பாத்த போகும்போது மின்னல்னால பாதிக்கப்படுறான். இப்ப ஹீரோ ஆமரா கைசர் அப்படின்னு கத்திட்டு ஓடி வரான். அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அவங்க ரெண்டு இடத்தையும் புடிச்சு கொண்டு போயிருது. இப்ப ஆமேராவும் கைசரும் ஒரு இடத்துலதான் இருக்காங்க. இப்ப அந்த ரெண்டு பப்பீஸும் அவங்கள கொள்ளுங்கன்னு கத்த அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவங்கள வச்சு நம்ம நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் நான் சொல்ல. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you.